கோயம்பேடு காய்கறி வியாபாரிகளுடன் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களை சந்தித்து பேசி வருகிறார். செவ்வாயன்று கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சென்ற ஸ்டாலின் அங்குள்ள காய்கறி, பழம், பூக்கடை வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களை சந்தித்து பேசினார். இதனை அடுத்து அங்குள்ள 25 நலச்சங்கங்களின் நிர்வாகிகளிடம் ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது காய்கறி வியாபாரிகள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட ஸ்டாலின் திமுக ஆட்சி அமைந்ததும் அனைவரது கோரிக்கைகளும் நிறைவேறும் என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னாட்சி அமைப்பாக செயல்பட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை அதிமுக அரசு பாழ்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கில் ஆஜராகி பாதித்த ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அரசு வழக்கறிஞர் மொத்தம் 6 பேர். இது ஒரு அதிமுக உடைய ஒரு பொதுக்குழுவா செயற்குழுவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது அதிமுகவுடைய கூடாரமாக ஆக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. அதாவது டிஎன்பிசிங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு. அது அப்படிப்பட்ட அமைப்பையே இன்னைக்கு பாடுபடுத்தியிருக்கு. இது ஏற்கனவே பஞ்சாப் மாநிலத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க நீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடை உத்தரவுலாம் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்ததுக்கு பிறகும் துணிச்சலாக தைரியமாக ஜெயலலிதா செய்கிறாங்கன்னா எதை பற்றி அவங்க கவலைப்படலைங்கிறது தான் தெரியும்.